Hi, hello and welcome to VM Commerce. This is Meenakshi. Today in this video we are going to see about 11th Standard Accountancy Unit 5 Trial Balance. Trial Balanceல Part 2 பார்க்க போகிறோம். Part 1 வீடியோவில் நம்ம மீனிங், features of trial balance, objectives of trial balance எல்லாமே பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் limitations of trial balance, methods for preparing the trial balance பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு limitations of trial balance. limitations அப்படின்னா trial balanceல என்ன demerits இருக்குது நமக்கு அது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கேன் பி ப்ரிப்பேர்ட் இஃப் த ட்ரையல் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு. எப்போ வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதான் ஃபஸ்ட்டு லிமிட்டேஷன். செகண்ட், இஃப் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஒமிட்டட் த ட்ரையல் பேலன்ஸ் வில் டேலி. ஒமிட்டட்னா என்னது? நம்ம என்டர் பண்ணாமல் விட்டுறது, அதாவது என்ட்ரிஸை என்ட்ரு பண்ண மறந்துடுறது. அது வந்து பர்பஸ்ஃபுல்லாகவும் ஒமிட் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கே தெரியாமையும் ஒமிட் பண்ணலாம். ஸோ அப்படி ஒமிட் பண்ணால் கூட ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகும் அப்படின்னா டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ஈக்குவலாக வரும் அப்படின்னு அர்த்தம். Third point, trial balance may tally even though errors are committed in the books of account. சில தவறுகள், அதாவது தப்பாக என்ட்ரி போட்டுறது, இல்லை தப்பான அமௌண்ட் என்டர் பண்ணிடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எரர்ஸ் இருந்தால் கூட ட்ரையல் பேலன்ஸ் வந்து டேலி ஆகும். அப்படின்னா நம்மளால் எரர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. இதுவும் ஒரு லிமிட்டேஷன். Fourth one, if it is not prepared in a systematic way, the final accounts prepared may not depict the actual state of affairs. ஸோ இங்கே ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் என்னது? ஒரு கம்பெனியோ பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நமக்கு சொல்கிறது, அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இப்போ ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனல் அக்கௌண்ட்ஸே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்போ ட்ரையல் பேலன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் என்ட்ரு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸு நமக்கு உண்மையான ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷனை காமிக்காது. தென், agreement of trial balances are not a conclusive proof of arithmetical accuracy of entries. அதாவது agreement of trial balance அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸில் நம்ம டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு ரெண்டு பேலன்சஸ் காமிக்க போகிறோம். அது ரெண்டுக்கும் டேலி ஆகிறது, அதை தான் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெண்டும் டேலி ஆகிறதுனால அங்கே அரித்மெட்டிக்கல் அக்யூரசி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை, அது வந்து ப்ரூஃப் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்லலாம் பார்த்தோம், எரர் இருந்தால் கூட ட்ரையல் பேலன்ஸில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது சம்டைம்ஸ். ஏன் அப்படின்னா பிகாஸ் சம் எரர்ஸ் ஆர் நாட் டிஸ்க்ளோஸ்டு பை த ட்ரையல் பேலன்ஸ். சில எரர்ஸ் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது. என்ன மாதிரி எரர்? கம்ப்ளீட் ஒமிஷன் ஆஃப் அ டிரான்சாக்ஷன், காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அண்ட் எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல். கம்ப்ளீட் ஒமிஷன் அதாவது ஒரு என்ட்ரியவே வந்து நம்ம என்ட்ரு பண்ணாமல் விட்டுறது, ஒரு டிரான்சாக்ஷனையே அப்படியே நம்ம மறந்துடுறது. அப்போ டெபிட் கிரெடிட் ரெண்டுமே நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அப்பயும் அது டேலி ஆயிரும். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணிட்டாலும் ட்ரையல் பேலன்ஸில் நம்ம அந்த தவறை கண்டுபிடிக்க முடியாது. காம்பன்சேட்டிங் எரர்ஸ் அதாவது டெபிட்டில் ஒரு எரர் பண்ணியிருந்தோன்னா அதே எரர் கிரெடிட்டில் இருந்ததுன்னா அந்த ரெண்டு எரர்ஸுமே என்ன ஆகிடும்? காம்பன்சேட் ஆயிரும். அப்பையும் ட்ரையல் பேலன்ஸ் என்ன ஆகும்? டேலி ஆகிடும். தென் எரர் ஆஃப் பிரின்சிபல், அதாவது அக்கௌண்டிங் பிரின்சிபலையே தப்பாக ஃபாலோ பண்ணுறது. ஓகேவா? நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா ஒரு பிரின்சிபல் வச்சுருக்கோம்ல, எவ்ரி டெபிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் கிரெடிட், எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். அது மாதிரி ஸோ ஒவ்வொரு அக்கௌண்டிங் இதுக்கும் ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. அந்த பிரின்சிபல்ஸ் அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதையே அவங்க ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட சில விஷயங்கள் அவங்களால அந்த ட்ரையல் பேலன்ஸில் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். ஓவராலாக ட்ரையல் பேலன்ஸோட லிமிட்டேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில எரர்ஸோ இதுவோ வந்து மிஸ்டேக்ஸோ வந்து நம்மளால் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட், மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸ். எப்படி நம்ம ட்ரையல் பேலன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மெத்தடு பேலன்ஸ் மெத்தட். ஓகே, தட் பேலன்ஸ் ஆஃப் எவ்ரி லெட்ஜர் அக்கௌண்ட் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் இஸ் ரெக்கார்டட் இன் த ட்ரையல் பேலன்ஸ். அதாவது பேலன்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லெட்ஜரை பேஸ் பண்ணி தான் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ லெட்ஜரில் வர்ற பேலன்சஸ் எய்தர் டெபிட் பேலன்ஸோ கிரெடிட் பேலன்ஸோ
அதை ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது இட் ஹெல்ப்ஸ் இன் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த பேலன்ஸ் மெத்தடு தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேலன்சஸ் ஆஃப் எவ்ரி அக்கௌண்ட் அப்படிங்கிறது இப்போ நான் இந்த 2 அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இந்த பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்டில் பாருங்கள் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது நம்ம பேலன்ஸை ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம். அது எந்த சைடு இருக்குது? இதுதான் டெபிட் சைடு. அப்போ டெபிட் சைடு 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன் 30,000 எழுதியிருக்கிறோமா? அப்போ நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணும்போது பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் 30,000 அப்படின்னு டெபிட்டில் எழுத போகிறோம். எப்படி நம்ம டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு டிசைட் பண்ணுறோம் இந்த பேலன்ஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும்? ஓகே, டெபிட் சைடு பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸில் எழுதணும். இப்போது இந்த தமிழன்பன்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இது பாருங்கள் எக்ஸாம்பிள். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்திருக்கு. இதுதான் கிரெடிட். ஸோ கிரெடிட் சைடு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்திருக்கு. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணும்போது கிரெடிட் பேலன்ஸில் அமௌண்ட், இது என்ன அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க? 3 lakhs rupees. இந்த 3 lakhs-ஐ என்ட்ரு பண்ணணும். ஓகேவா? எய்தர் இட் மே பி a டெபிட் பேலன்ஸ் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். அதை நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ண போகிறோம். பேலன்ஸ் மெத்தடுனா என்னன்னு புரியுதா? ஸோ லெட்ஜரில் உள்ள அந்த பேலன்ஸ் நம்ம கேரி டவுனில் இருக்கிறத தான் ப்ராட் டவுனாக கொண்டுட்டு வரோம். நெக்ஸ்ட் மந்தோட ஓப்பனிங்குக்கு கொண்டுட்டு போவோம். அந்த ப்ராட் டவுன் அமௌண்ட் எந்த சைடு இருக்கோ அதுதான் பேலன்ஸ் மெத்தட். அந்த பேலன்ஸில் எழுத போகிறோம். டெபிட் சைடு இருந்தால் டெபிட் பேலன்ஸில் அமௌண்ட் எழுதணும். இப்போ தமிழன்பன்ஸ் கேபிட்டலில் கிரெடிட் சைடு இருக்குது. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு போட்டு கிரெடிட் பேலன்ஸில் 3 lakhs எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் மெத்தடை ட்ரையல் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். இது வந்து டோட்டல் மெத்தட். அதாவது டோட்டல் அமௌண்ட்ஸ் ஆன் த டெபிட் சைடு அண்ட் கிரெடிட் சைடு ஆஃப் த லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் ஆர் recorded in the trial balance. It cannot help in the preparation of financial statements. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பேலன்ஸ் மெத்தட். ஸோ பேலன்ஸ் ப்ராட் டவுனில் என்ன அமௌண்ட் இருக்கோ அதை எழுதுகிறோம். இப்போ டோட்டல் மெத்தட் அப்படின்னா இந்த டோட்டல் காலம் 30,000 டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவல் டோட்டல் தான் வரப்போகுது. அப்போ டெபிட் சைடோட டோட்டல் கிரெடிட் சைடோட டோட்டல் ரெண்டையும் அந்த டோட்டல் மெத்தடில் என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஆனால் டோட்டல் மெத்தடை வந்து நிறைய பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை. பிகாஸ் இதை பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு ப்ரிப்பேர் பண்ணுறது முடியாது. ஓகேவா? ஸோ பேலன்ஸ் மெத்தட் தான் யூஸ்வலாக எல்லா பிஸ்னஸுமே யூஸ் பண்ணுறது. ஸோ 2 மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ் ஓவர். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் மெத்தட், அதாவது டோட்டல் மெத்தட் அஸ் வெல் அஸ் பேலன்ஸ் மெத்தட். 2 மெத்தடையும் கம்பைன் பண்ணி என்ட்ரு பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் டோட்டல் மெத்தட் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஸோ காம்பினேஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதுது. அண்டர் திஸ் மெத்தட் 4 columns ஆர் ப்ரொவைடட். 4 காலம் என்ட்ரு பண்ணுறாங்க. சி டோட்டல் ஆஃப் டெபிட் சைட், டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைட், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஸோ 4 காலமும் அவங்க ப்ரொவைட் பண்ணி என்ட்ரு பண்ணுறாங்க. பிகாஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் டோட்டல் மெத்தட் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஓகேவா? டோட்டல் மெத்தடில் டோட்டல் ஆஃப் டெபிட் சைட், டோட்டல் ஆஃப் கிரெடிட் சைடுன்னு காலம் இருக்கும். பேலன்ஸ் மெத்தடில் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ்னு காலம் இருக்கும். ஸோ அப்போ அந்த 4 காலமையும் ஒரே மெத்தடில் என்ட்ரு பண்ணுறாங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். திஸ் மெத்தட் இஸ் நாட் இன் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணி யாரும் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த 3 methods ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். 3 மெத்தட் பார்த்துட்டோம். பேலன்ஸ் மெத்தட், டோட்டல் மெத்தட், டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். ஸோ நம்ம இந்த சாப்டரில் பேலன்ஸ் மெத்தடை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி எழுத போகிறோம். ஓகேவா? நம்ம லெட்ஜரில் உள்ள பேலன்சஸ், லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம், லெட்ஜர் வீடியோஸ் பார்க்காதவங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் பேலன்ஸ் மெத்தட். ஸோ இந்த சாப்டரில் பேலன்ஸ் மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேலன்ஸ் மெத்தடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப், கால்குலேட் த பேலன்சஸ் ஆஃப் ஆல் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் இன்க்ளூடிங் த கேஷ் புக். ஸோ எல்லா லெட்ஜர் அக்கௌண்ட்டோட பேலன்சஸையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப், ரெக்கார்ட் த நேம்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் இன் த பர்டிகுலர் காலம். ஸோ பேலன்ஸ் அந்த ட்ரையல் பேலன்ஸில் பர்டிகுலர் காலமில் எந்த அக்கௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம்? பர்ச்சேசஸா, கேபிட்டலா, சேல்ஸா,
அதை என்ட்ரு பண்ண போகிறோம். அமௌண்ட் இந்த டெபிட் காலம் ஆர் கிரெடிட் காலம் எதை சேர்ந்து அந்த அமௌண்ட் வந்து இப்போ பர்ச்சேசஸ்னால் டெபிட்டில் எழுதுகிறோம், கேபிட்டல்னால் கிரெடிட்டில் எழுதுகிறோம். ஸோ அந்த மாதிரி டெபிட் பேலன்ஸஸையோ கிரெடிட் பேலன்ஸஸையோ அந்தந்த அமௌண்ட் காலமில் எழுத போகிறோம். இதான் 2 ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், என்டர் த பேஜ் நம்பர் ஆஃப் த லெட்ஜர். அதாவது லெட்ஜர் ஃபோலியோ கொடுத்துருப்பாங்க, அங்கே லெட்ஜர் புக்கில் உள்ள பேஜ் நம்பரை நம்ம எழுத போகிறோம். ஃபோர்த் ஒன், டோட்டல் த டெபிட் அண்ட் கிரெடிட் காலம்ஸ். அதாவது எல்லா பர்டிகுலர்ஸையும் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், டெபிட் காலம்ஸை தனியாக டோட்டல் பண்ணணும், கிரெடிட் காலம்ஸை தனியாக டோட்டல் பண்ணணும். யூஸ்வலி இட் மஸ்ட் பி ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இஃப் நாட் ஈக்குவல், லொக்கேட் த எரர்ஸ் அண்ட் மேக் த ட்ரையல் பேலன்ஸ் அக்ரி. அப்போ அது ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்னா என்ன அர்த்தம், தேர் ஆர் சம் எரர்ஸ் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அது வந்து ஜேர்னல்லையாக இருக்கலாம், இல்லை லெட்ஜர்லையாக இருக்கலாம், ஏதோ ஒரு என்ட்ரிஸில் தப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை லொக்கேட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். அந்த எரர்ஸை நம்ம ரெக்டிஃபை பண்ணி ட்ரையல் பேலன்ஸை டேலி ஆகிற மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். இதுதான் ஸ்டெப்ஸ் இன் பேலன்ஸ் மெத்தட். பேலன்ஸ் மெத்தடில் 4 ஸ்டெப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு லெட்ஜரில் எல்லா அக்கௌண்ட்டோட பேலன்ஸஸையும் நம்ம என்ட்ரு பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் வந்து பர்டிகுலர் காலம்ஸில் அந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டை எழுதணும். தேர்டில் வந்து லெட்ஜர் ஃபோலியோ காலம் கொடுத்துருப்பாங்க, லெட்ஜரோட பேஜ் நம்பர் எழுதணும். ஃபோர்த் ஒன் வந்து டெபிட் காலம் கிரெடிட் காலம்னு இருக்கும். ஸோ டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா டெபிட் காலமில் அமௌண்ட் எழுதணும். அது வந்து கிரெடிட் பேலன்ஸ் அந்த அக்கௌண்ட் அப்படின்னா கிரெடிட் காலமில் அமௌண்ட் எழுதணும். Then this is the format of trial balance. So trial balanceல நம்ம சென்டரில் எழுத போகிறது trial balance as on. ஸோ ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்டை நம்ம இங்கே எழுதணும். அதனால தான் நம்ம அஸ்ஆன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். தென் சீரியல் நம்பர், ஓகேவா. ஸோ மேலேயே நம்ம டேட் போடுறதுனால இங்கே சீரியல் நம்பர் தான் 1 2 3 4 தான் எழுத போகிறோம். நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டுன்னு எழுதலாம், இல்லை பர்டிகுலர்ஸ்னு எழுதலாம். பர்ச்சேசஸ், கேபிட்டல், ட்ராயிங்ஸ், கமிஷன், என்ன நம்ம அக்கௌண்ட் வந்து அங்கே எழுத போகிறோமோ அதை பர்டிகுலர்ஸ் காலம். தென் எல்எஃப், லெட்ஜர் ஃபோலியோ, பேஜ் நம்பர். தென் டெபிட் பேலன்ஸ், டெபிட் அமௌண்ட்டுனா டெபிட் இதில் எழுதணும், கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா கிரெடிட் காலமில் எழுதணும். இதுதான் ஃபார்மேட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் லிமிட்டேஷன்ஸும் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ட்ரையல் பேலன்ஸும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் லெட்ஜர் ப்ராப்ளம்ஸோட லிங்க்கை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.